Hello friends, வணக்கம் and welcome to Kalandhizz's Lifestyle. இன்னைக்கு Kalandhizz's Lifestyle சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் ஐடியா தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம குக்கர்லயே செய்யக்கூடிய ஒரு சாம்பார் சாதம் தான் செய்ய போறோம். இந்த சாம்பார் சாதம் செய்யிறதுக்கு அரிசி பாத்தீங்கன்னா 2 டம்ளர் எடுத்துர்க்கேன். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். 2 டம்ளர் நம்ம சாதம் பண்ற பொன்னி ரைஸ் எடுத்துக்கோங்க. பச்சரிசி தேவையில்லை, புழுங்கல் அரிசியிலே செஞ்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுற அதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா வந்து சாதம் குழைய வேகும். அப்போ தான் காய் பார்த்திங்கன்னா நான் வந்து சவ் சின்ன வெங்காயம் கேரட் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட அவரைக்காய் பீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 3-4 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வாசத்துக்கு கருவேப்பிலை தாளித்து விட்டுடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை பொரிய விட்டுருங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும், அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம் மட்டுமே இருந்து சேர்த்தாலே அதுவே நல்லா தான் இருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு லஞ்ச் ரெசிபி அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸ், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் காயெல்லாம் வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், இது கொஞ்சம் நேரம் வதக்குங்க. உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான். இதில் வந்து நம்ம நிறையா வந்து கஷ்டப்பட்டு சேர்க்குற பொருள்லாம் எதுவுமே இல்லை. கூட சாம்பார் மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அது உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படின்னு பார்த்து காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. கூட வந்து புளி கரைச்ச தண்ணி வந்து எடுத்துருக்குறேன். அரிசிக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர், நம்ம மொத்தம் 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு 9 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். புளி கரைசல் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க. 9 டம்ளர் தண்ணி புளி கரைசலோடு சேர்த்து உப்பும் வந்து போட்டாச்சு. நல்லா தளதளன்னு கொதிச்சு வர்றப்போ அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கிறது உள்ளே போட்டுருங்க. இது விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விசில் விடணும். அந்தளவுக்கு சாதம் நல்லா குழைய வெந்தால் தான் அந்த சாம்பார் சாதம் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு பருப்பு சாதம் மாதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. சாம்பார் சாதம் நல்லா குழைய வேகணும். அது விசில் வரட்டும். இப்போ அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சமாக வாசத்துக்கு வெந்தயம், காஞ்சி மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்றளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அரை பாகம் வெந்த உடனே தேங்காய் வந்து துருவி போட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு போட்டாலும் சரி, தேங்காயும் சேர்த்து நல்லா அந்த ஃப்ளேவர் தேங்காயோடு சேர்த்து அந்த கடலைப்பருப்பு கொத்தமல்லியெல்லாம் நல்லா வறுத்த உடனே அதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பான பவுடராக அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அரைச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கடாயில் வந்து அந்த அரைச்ச பவுடரை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அந்த நெய்யில் வறுக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறமா அந்த வறுத்த பவுடரை வந்து இதோட சேர்த்து கலக்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் வந்து இந்த கோவிலெலாம் சில நேரத்தில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதுவும் இதே மெத்தடில் தான் செய்வாங்க. அது இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போகிறீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நல்ல இது மாதிரி செஞ்சு ஹாட் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் சூடாகவே இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார் சாதம். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இல்லை அவசரமாக இல்லை ஒரு லஞ்ச் செய்யணும் அப்படின்னாலும் சூப்பர் சாய்ஸு. சாதம் பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா குழக்குழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட வந்து இப்போது அந்த நம்ம நெய் விட்டு வறுத்த பவுடரை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக மேலே வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. இது வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். ஆனால் நெய் விட்டு அந்த கலந்து நீங்கள் பரிமாறுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். கூட ஒரு சிப்ஸோ ஒரு பொட்டேட்டோ சிப்ஸு அந்த மாதிரி வடகம் இல்லை அப்பளம் இருந்தால் கூட போதும், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பார் சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.